Hello everyone, welcome to day 8 of 100 days Python code challenge. எல்லாரும் yesterday நான் வந்து practice-க்கு கொடுத்த question-ஐ வந்து solve பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதை already solve பண்ணிட்டேன். அந்த solve பண்ண கோடை வந்துட்டு ஒரு glance பார்த்துட்டு then today code challenge-க்கு போயிடலாம். yesterday கொடுத்த question என்னன்னா, கொடுத்திருக்கிற string-ல ஒவ்வொரு character-ம் எத்தனை time secure ஆயிருக்கோ அதை வந்து count பண்ணி output-ஆ print பண்ணணும். For example, இப்போ input-ல வந்துட்டு A, B, B, C, C-ன்னு இருக்குன்னா output-ல வந்துட்டு எனக்கு A எத்தனை time secure ஆயிருக்கோ அதை count பண்ணி A1, B வந்து 2 times ங்கறனால B2, C 3 times ங்கறனால C3 அப்படின்ட்டு number of occurrence வந்து நம்ம count பண்ணி print பண்ணிருக்கோம். சரி ஓகே கோடுக்கு போயிடலாம். இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டேன். தென் விசிட்டர்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப்னு ஒரு எம்டி செட் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஃபார் லூப்குள்ள யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப்பை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இந்த விசிட்டட் ஏன் வந்துட்டு இன்சலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபார் லூப்ல வந்து நான் என்ன பண்றேன்னா லென் ஆஃப் ஸ்ட்ரிங் வரைக்கும் வந்துட்டு எனக்கு ஃபார் லூப் வந்துட்டு ஒர்க் ஆகணும்ட்டு இது பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ நாட் இன் விசிட்டட் அப்படின்ட்டு நான் இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ எதுக்கு அப்படின்னா இப்போ string of visitors equal to set of வந்து நான் எதுக்கு டிக்ளேர் பண்ணிருக்கேன்னா டூப்ளிகேட்டை வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்காக நான் visitors equal to set of னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து for I in range of len of string ன்னு இருக்குல்ல அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இப்போ string of I ஓட இது வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா A தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து A வந்துட்டு ஏங்கிற கேரக்டர் விசிட்டட்ல இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். விசிட்டட்ங்கிறது என்னது எம்டி செட். ஸோ வந்து அதுக்குள்ள ஏ வந்துட்டு இல்லை. ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனனால நான் கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஏன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? இதை நம்ம கவுண்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம், இல்லை ஆட் பண்ண போகிறோம், சாரி சம் பண்ண போகிறோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம்னா அதை வந்துட்டு ப்ரியாரா ஃபர்ஸ்டே வந்துட்டு இன்சலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ கமா லென் ஆஃப் ஸ்ட்ரிங், அதாவது இந்த ஏ வந்துட்டு அந்த கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல வந்துட்டு வேற எந்த இடத்துலயாவது இருக்குதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து அதுக்கு இன்னொரு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றேன். இப்போ வந்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ, அதாவது ஐல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து லென் ஆஃப் ஸ்ட்ரிங் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து string of I equal to string of j அப்படின்ட்டு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. இப்போ என்னன்னா string of I ஓட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா a தான் இருக்கும். string of j அப்படிங்கிறது a தான் வரும். ஏன்னா string of I வந்துட்டு string of 0, string of j வந்துட்டு string of 0 தான். ஸோ வந்துட்டு j ஓட வேல்யூ a. அப்போ வந்துட்டு இப்போ a equal to a அப்படின்னா ஆமா ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலா தான் இருக்குது. ஸோ கவுண்ட் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நான் என்ன பண்றேன்னா விசிட்டட் டாட் ஆட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் ஐயோட வேல்யூ வந்துட்டு என்ன கேர் வந்துட்டு அங்கே ஸ்ட்ரிங் ஆஃப் ஐல இருக்குது, அந்த இண்டெக்ஸ்ல ஏ இருக்குது. ஸோ அந்த விசிட்டடுங்கிற எம்டி செட்குள்ள நான் வந்துட்டு அதை ஆட் பண்ணிட்டேன். அப்போ ஆட் பண்ணிட்டேன்னா ஏ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு செக் பண்ணிட்டோம். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பியை வந்துட்டு ஐயை வச்சு நம்ம இது பண்ணுவோம், அடுத்து இன்னொரு டைம் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே வந்து நம்ம விசிட் பண்ண இது மறுபடி வந்துட்டு அது லூப் கண்டிஷன்ல போயிட்டு டூப்ளிகேட்டை அக்யூர் பண்ணும். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த விசிட்டடுங்கிற ஒரு எம்டி செட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கேரக்டரை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நாட் இன் விசிட்டட், அதாவது அந்த செட்டுக்குள்ள இல்லைன்னா மட்டும்தான் வந்துட்டு இது ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து விசிட்டட் டாட் ஆட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ ஏன்னு போட்டு அதனுடைய கவுண்ட் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏன் நான் வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன்னா இப்போ வந்து இந்த எண்ட் இல்லாம நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா அது 1 by 1 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து எனக்கு ஒரே லைன்ல வந்துட்டு எனக்கு அவுட்புட் வேணுங்கிறனால எண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் 5 வந்துட்டு பி வரும். அதே மாதிரி வந்துட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து விசிட்டட் அது இல்லாதனால கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு இங்க பி வரும். ஜேவோட இண்டெக்ஸும் ஐயோட இண்டெக்ஸும் ஒரே தான். ஸோ பி ஈக்குவல் டு பிங்கிறனால கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அடுத்து இதுக்குள்ள ஆட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து இதே தான் வந்துட்டு இந்த லூப்குள்ள ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம இது வந்துட்டு எப்படின்னா கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரிங்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் கேரக்டரை வந்துட்டு இது அந்த நம்பர் ஆஃப் அக்யூரன்ஸை கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இந்த கோடை வந்து நம்ம ரன் பண்ணிடுவோம். ரன் பண்ணும்போது வந்துட்டு இப்போ ஏ பிபி சிசிசி அப்படின்னா A1 B2 C3 அவுட்புட் வந்துருச்சு. அவ்வளவுதான். டுடே கோட் சேலஞ்சில் நம்ம சால்வ் பண்ண போற கொஸ்டின் என்னன்னா ரிமூவ் டூப்ளிகேட் கேரக்டர் ஃப்ரம் த ஸ்ட்ரிங்.
அதாவது கொடுத்திருக்கிற இன்புட் ஸ்ட்ரிங்ல வந்து இப்ப கேரக்டர் சேம் கேரக்டர் மல்டிபிள் டைம்ஸ் அக்யூர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்ல எல்லாமே யுனிக் கேரக்டரா இருக்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து எஸ்ஏன்னு இருக்குன்னா இதுல எஸ் வந்துட்டு 2 டைம்ஸ் அக்யூர் ஆயிருக்கு. ஸோ அதுல ஒரு எஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா கேரக்டரும் வந்துட்டு யூனிக் கேரக்டரா இருக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் ஹெல்லோ இருக்குன்னா அதுல எல் 2 டைம்ஸ் அக்யூர் ஆயிருக்கு. ஸோ எல்ல வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபுல்லா வந்து யூனிக் கேரக்டரா இருக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ அந்த கோட் சால்வ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா ஸ்ட்ரிங் வாங்கிக்கலாம். தென் ரிமூவ் டூப்ளிகேட் அப்படின்ட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். இது ஏன் யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த டூப்ளிகேட் இல்லாம நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் கேரக்டர் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி இல்லாததை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணி வைக்கணும்ல. ஸோ ரிமூவ் டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுல வந்து டூப்ளிகேட் இல்லாத கேரக்டரா வந்து நம்ம ஆட் பண்ணி அதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தென் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்ல வந்து ஃபார் கேர் இன் ஸ்ட்ரிங் ஆஃப். இப்ப if char not in remove duplicate அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். அதாவது அந்த கேரக்டர் வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ல இல்ல அப்படின்னா ரிமூவ் டூப்ளிகேட் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் ஃபைனலிஸா வந்து நான் ரிமூவ் டூப்ளிகேட் அப்படின்னு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ரிமூவ் டூப்ளிகேட் ஆஃப் அவுட். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபார் லூப்பை ட்ரேஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபார் கேர் இன் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரக்டர் எந்த இண்டெக்ஸ்ல போகும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0th இண்டெக்ஸ்ல போகும். அப்பனா இப்போ எஸ்ஏன்னு எடுத்துட்டோம்னா இ வரும். இப்போ இ வந்துட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ல இருக்கான்னு பார்ப்போம். ஈங்கிற கேரக்டர் ரிமூவ் டூப்ளிகேட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸா நம்ம எம்டி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஈங்கிற அந்த கேரக்டர் ரிமூவ் டூப்ளிகேட்டுக்குள்ள இருக்காது. ஸோ அப்படி இல்லாதனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சாரி ஐன்னு கொடுத்துட்டேன் கேர். இப்போ ரிமூவ் டூப்ளிகேட் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு கேர் அந்த கேரக்டரை வந்துட்டு ரிமூவ் டூப்ளிகேட் ஸ்ட்ரிங்ல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ ரிமூவ் டூப்ளிகேட்ல எனக்கு ஆட் ஆயிடுச்சு. தென் வந்து அடுத்த இண்டெக்ஸ்குள்ள போகும். அடுத்த இண்டெக்ஸ்ல வந்துட்டு எஸ் இருக்கான்னு பார்க்கும். எஸ் வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ல இல்ல, நம்ம இ தான் ஆட் பண்ணிருக்கோம், எஸ் இல்ல. ஸோ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஆட் ஆகிடும். தென் வந்து இன்னொரு அடுத்த இண்டெக்ஸ்ல வந்துட்டு எஸ் இருக்கு. எஸ் வந்துட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். செக் பண்ணும்போது வந்து ஏற்கனவே வந்து நம்ம அந்த ரிமூவ் டூப்ளிகேட் ஸ்ட்ரிங்ல வந்து எஸ் ஆட் பண்ணிட்டோம் போன ஐட்ரேஷன்ல. ஸோ வந்து அந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. தென் வந்து அடுத்த இண்டெக்ஸ்குள்ள போகும், ஏ போகும். ஏ வந்துட்டு ரிமூவ் டூப்ளிகேட் ஸ்ட்ரிங்குள்ள இருக்கான்னு பார்க்கும். அது வந்துட்டு இல்லை. ஸோ வந்து ஏ வந்துட்டு ஆட் ஆகிடும். தென் அடுத்த இண்டெக்ஸ் வந்துட்டு என்னன்னா ஒய் வந்துட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ல இருக்கா இல்லை, ஒய் வந்துட்டு ஆட் ஆகிடும். அடுத்து இப்போ வந்துட்டு ஃபைனல் இஸ் ஃபார் லூப் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு எனக்கு அந்த டூப்ளிகேட் இல்லாம இருக்கிற கேரக்டர் யூனிக் கேரக்டர் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நான் கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இன்புட்ல வெள்ளன்னு கொடுக்க போறேன். இது அவுட்புட்ல வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் அக்யூர் ஆகிருக்கிற அந்த எல்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே யூனிக் கேரக்டர்ஸா இருக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணிடுச்சு. தென் டுடே பிராக்டிஸ் சேலஞ்ச் என்னன்னா, நாளைக்கு வீக்கெண்டுங்கிறனால நான் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல. நீங்கள் நாளைக்கு ஒன் டே ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிள் மினி ப்ராஜெக்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க. அதுவும் நம்ம டே 1லேருந்து டே 8 வரைக்கும் லேர்ன் பண்ண அந்த கான்செப்ட் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க. டே 1லேருந்து டே 8 வரைக்கும் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணோம், ஃபார் லூப், ஒய் லூப்பை ஹேண்டில் பண்ணுறது, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்ட்ரிங் மேனிப்ளிகேஷன்ஸு, தென் வந்து இப்போ ஒரு இன்டிஜர் இருக்குன்னா அந்த இன்டிஜருக்குள்ளே இருக்கிற டிஜிட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறைய லாஜிக் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஃபார் லூப், ஒயில் லூப்லாம் வந்துட்டு நம்ம அதையும் வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம நிறையா கோடு வந்துட்டு சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நான் கொடுக்க போகிற மினி ப்ராஜெக்ட் வந்துன்னா ஃபுட் ஷாப் மேனேஜ்மெண்ட். நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு லூப் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் பிரிண்ட் பண்ண போறீங்க, ஒயில் லூப் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண போறீங்க. வேற உள்ள வந்துட்டு
ரொம்ப லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை. லைக் இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின்லாம் சால்வ் பண்ணோம்ல, அந்த மாதிரிலாம் லாஜிக் எல்லாம் நீங்கள் இது பண்ண போகிறதில்ல. லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். வேற ரொம்ப வந்துட்டு இது ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் அட்வான்ஸ் லெவலாலாம் இல்லை. நீங்கள் வந்து இதில் நான் கொடுக்குற டாஸ்க்கை மட்டும் வந்து நீங்கள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் கோடு மட்டும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு ஹோட்டல்னு போயிட்டோம் இல்லை ஒரு ஷாப்புன்னு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கையில் என்ன கொடுப்பாங்க, ஒரு மெனு கார்டு தான். மெனு ஐட்டம்ஸ் இருக்கிற அந்த கார்டு தான் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிஸ்பிளே தான் மெனு ஐட்டம்ஸ். மெனு ஐட்டம்ஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு கோடு எழுதணும். ஓகேவா? அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் எழுத போறீங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். தென் வந்து யூசர் வந்துட்டு அதில் வந்து செலக்ட் பண்ணணும். யூசர் செலக்டட் ஐட்டம்ஸ். இப்போ மெனு ஐட்டமை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸோடைய ப்ரைஸ் என்ன, ஒரு குவான்டிட்டினா எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ட்டு நீங்கள் குவான்டிட்டி 1ன்னு போட்டு அது ப்ரைஸ் இது பண்ணிக்கலாம். இப்போ யூசர் வந்துட்டு அதே ஃபுட் ஐட்டம்ஸை 2 வாங்கினாங்க அப்படின்னா, இப்போ மோர் தென் 1 வாங்கினாங்க, மல்டிபிள் இது வாங்கினாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அந்த பில் கால்குலேஷன் வந்துட்டு சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை டிஸ்பிளே பண்ணும்போது நல்லா கொஞ்சம் நீட்டாக ஒரு ப்ராடக்ட் நேமு, சாரி ஒரு ஐட்டம் நேமு, அதனுடைய இது குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டிக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணிருங்க. தென் வந்து யூசர் செலக்டட் ஐட்டம்ஸ் வந்துட்டு யூசர் கிட்ட நம்ம இன்புட்டா நம்ம வாங்குறோம். நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோ போட்டதுன்னு சொல்லியிருக்கேன், யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட்டா வாங்குற மாதிரி கோடு எழுதினாதான் பெட்டர் ப்ராக்டிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ வந்து நீங்க வந்து யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஐட்டம் வேணும், தென் வந்து எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றது வந்துட்டு நீங்க அது ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க அந்த டாஸ்க் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சாரி, அந்த இதை வந்து நீங்க ஈஸியா வந்துட்டு வாங்கிடலாம். தென் வந்து calculate the total cost based on selected items. அதான் calculate the total cost based on the selected items. இப்போ ஒரு ஐட்டம்ஸ் வந்துட்டு 2 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க, 2 இதுவாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து சம் பண்ணி இது பண்ணிடணும். தென் வந்து என்ன பண்ணணும்னா ஃபைனலாக வந்துட்டு பில் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறது. பில் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிடுங்க. அந்த பில் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுல என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். அதாவது பேலன்ஸ் அமௌண்ட் இல்லைன்னா அப்படியே இது பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம அந்த கண்டிஷனை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும்னா கஸ்டமர் கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்க வந்துட்டு எனக்கு இந்த அமௌண்ட் வந்து நீங்க எனக்கு பேலன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணணும். கஸ்டமர் கிட்ட ஸ்ட்ரிங்கோடையும் பேலன்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்க பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பிரிண்ட்ல அந்த எஃப் யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங்கும் இன்டிஜரும் யூஸ் பண்ணி அந்த இதையும் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம். அது ஈஸி தான். சப்போஸ் நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த கண்டிஷனும் வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஓவர்வியூ நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மெனு ஐட்டம்ஸை டிஸ்பிளே பண்ணுறோம். அது எப்படின்னா ஐட்டம்ஸு அதனுடைய குவான்டிட்டிக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். தென் வந்து யூசர் கிட்ட இருந்து நீங்கள் அவங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கணும், எத்தனை குவான்டிட்டியோட வாங்கிடணும். தென் வந்து டோட்டல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டு பில் அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். பில் அமௌண்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் கொடுக்கணும்னா யூ நீட் டு பே த பேலன்ஸ் அமௌண்ட் போட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டு கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா யுவர் பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் அப்படின்னு போட்டு நம்ம அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கூட பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மண்டே நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.